வணக்கம். என்னுடைய நேம் எம் கீதாஞ்சலி, நேட்டிவ் சென்னை. நான் குரூப் 2A எக்ஸாம் கிளியர் பண்ணி சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் போஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஆல் ஓவர் ரேங்க் 91. நான் 2019 காலேஜ் கம்ப்ளீட் பண்ணேன். ஒரு 5 years ஆஃப் தர்ஸ்ட் அண்ட் ட்ரீம்னே சொல்லலாம். இது ரியாலிட்டிக்கு கொண்டு வந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் சுரேஷ் பாடசாலை, சுரேஷ் அகாடமி தான். நான் 2021 நடந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் ப்ரிலிம்ஸ் அண்ட் இன்டர்வியூ வரையும் போயிட்டு எனக்கு 1.75 மார்க்ஸில் அந்த போஸ்டிங் மிஸ் ஆகிடுச்சு. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், 0.5 போயிடுச்சு, 0.25 போயிடுச்சு அப்படின்னு. அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அந்த பெயின் தெரிஞ்சுது. அவ்வளோ எழுதி யூஸ் இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு. பட் தென் நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன், எப்படியாவது நமக்கு கிடைச்சிடாதான்னு. அது எனக்கு கிடைக்கல. ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்கும் ஒரு கனவு, அந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அந்த வால் முன்னாடி ஆர்டர் காப்பியோட ஒரு ஃபோட்டோ என்னை சுற்றி எல்லாருமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம அப்பாவை மட்டும் நம்ம வெறும் கையோட கூட்டிகிட்டு போகிறோமே அப்படிங்கிற அந்த பெயின் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போது எங்கள் வீட்டில் எனக்கு சொன்ன அப்பா, அம்மா, தம்பி அவங்க சொன்ன ஒரு விஷயம் இது உன்னோட தோல்வி கிடையாது. இப்போ என்னால் முடியலன்னு சொல்லி நீ மொத்தமாக இந்த லைன்லேருந்து நீ வெளியே வந்துட்டேன்னா அப்போ தான் நீ தோற்று போகிற, தொடர்ந்து போராடு அப்படின்னு சொன்னாங்க. நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன், அடுத்து வர எக்ஸாமில் நம்ம எப்படியாச்சும் போஸ்டிங் வாங்கிடணும் அப்படின்னு. ஸோ நான் ஆல்ரெடி பாடசாலையிலலாம் ப்ரிலிம்ஸ்க்கு நான் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வெளியே இருக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட்டாக யூடியூப் வீடியோஸ் மூலியமாகவே நம்மளால் இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியுதுன்னா, நம்ம போய் அவங்களோட ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்டாக நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளோட அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் சுரேஷ் அகாடமியை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணது. அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக என்னை இந்த இடத்துல லேண்ட் பண்ணிட்டாங்க. நான் May 21 ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச உடனேவே நான் ஓகே ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் வந்திருந்தது. நான் இமீடியட்டாக மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ ஒரு இன்செக்யூர்ட் ஃபீல் எனக்கு இருந்தது. இது வரைக்கும் அப்ஜெக்டிவில் போயிட்டோம். டிஸ்கிரிப்டிவ் ஒரு 3 ஹார்ஸில் என்னால் ஒரு 15, 6 மார்க்ஸ், 10, 12 மார்க்ஸ், 6, 15 மார்க்ஸ் என்னால் எழுத முடியுமா அப்படிங்கிற ஒரு என் மேலே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கம்மியாக தான் இருந்தது. பட் அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு பிரேக் பண்ணது டெஸ்ட் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் சுரேஷ் அகாடமி தான். எனக்கு பேக் டு பேக் ஃபீட்பேக்ஸ் என்னுடைய ஸ்டாண்டர்டை ஒரு டெஸ்ட்லேருந்து இன்னொரு டெஸ்ட்டுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு ரெப்படிஷனாக ஒரே ஃபீட்பேக் என்னென்னா, உங்களுடைய ப்ரெசன்டேஷன், கண்டென்ட் கிவிங், ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் ஓகே, பட் பேப்பர் கம்ப்ளீஷனில் நீங்கள் லேக் ஆகுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்டப்போ ரொம்ப பிரேக் டவுன் ஆனேன் நான். நம்மளால் ஏன்னா எவ்வளோ ஸ்பீடாக எழுதினாலுமே ஏதோ ஒரு 12 மார்க்கோ 15 மார்க்கோ என்னால் அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியாமல் தான் இருக்கும். அப்போ அவங்க எனக்கு கொடுத்த அந்த கைடன்ஸ் தான், நீங்கள் மோனோட்டோனஸாக வே ஆஃப் ரைட்டிங்கை மாற்றுங்க. அந்த மோனோட்டோனஸாக ஒரே மாதிரி எழுதாமல் ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் மூலிமா, ஃப்ளோ சார்ட்டு, இப்போ ஒரு ஜியாகிரஃபினா மேப் மூலிமா கொடுத்தோம்னா நமக்கு டைம் கன்சம்ஷன் கம்மியாகும். அண்ட் அதே மாதிரி பேப்பரும் பார்க்குறதுக்கு அப்பீலிங்காக இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த விஷயம் உண்மையிலே எனக்கு மெயின்ஸ்க்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நான் எக்ஸாம் எழுதி வெளியே வந்ததுக்கப்புறமா இந்த கொஷின் இப்படி எழுதியிருக்கோம், அப்படி எழுதியிருக்கோம், இப்படி கண்டென்ட் கொடுத்துருக்கோம், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நம்ம எந்த கொஷினுமே விடலை அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு ஃபுல் ரிலீஃப் கொடுத்துச்சு. ஏன்னா சுகேஷ் சார் அவங்க அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை பேப்பரை எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதை பண்ணிட்டோன்னு நான் மெயின்ஸ் முடிச்சதுலேருந்து ஒரு 1 year நான் கான்ஃபிடென்ட்டாக ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரு நல்ல ரேங்க் எடுத்திருக்கேன். எல்லாத்துக்கும் மேலே நான் ஆசைப்பட்ட மாதிரி எங்கள் அப்பா, அம்மா, தம்பியோடு சேர்ந்து ஆர்டர் காப்பியோட நான் ஃபோட்டோவும் எடுத்துட்டேன் அந்த வால் முன்னாடி, டிஎன்பிஎஸ்சி வால் முன்னாடி. அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமில் இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் இதெல்லாம் நம்ம பண்ணிடுவோம். ஏன்னா இவ்வளோ பேரில் நம்ம மேலே வரும்னாலே ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ணக்கூடிய பர்சனாக தான் இருப்போம். ஒரே விஷயம் நான் சொல்கிறது பேஷன்ஸ், பொறுமையாக இருக்கணும். நம்ம கூட படித்தவங்க வேலைக்கு போவாங்க, நம்ம சீனியர்ஸ் வேலைக்கு போவாங்க, நம்ம ஜூனியர்ஸ் வேலைக்கு போவாங்க. அப்போ நமக்கு தோணுற ஒரே விஷயம், நம்ம மட்டும் ஒரே இடத்துல இருக்கோமே, நமக்கு ஒரு ப்ராக்ரெஸே இருக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற விஷயம் தான். பட் அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கே தெரியாமலே உங்கள் ப்ரிப்பரேஷன் மூலிமா நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை மேலே கொண்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் போடுற அந்த எஃபர்ட் கண்டிப்பாக நீங்கள் எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் பண்ணிடும். நம்பிக்கையோடு படிங்க. என்னோட இந்த அரசு வேலை அப்படிங்கிற கனவை மெய்ப்பட வைத்த சுரேஷ் அகாடமி, சுரேஷ் பாடசாலைக்கு என் மனமார்ந்த நன்றிகள்.